பைபிளில் ஒரு வசனம் இருக்கு. ஒரு எடுங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம். எல்லாரும் எடுக்கணும். மக்களே பைபிள் எடுங்க. பைபிள் இல்லையா? உன்னை உள்ள ஏத்தினதே தப்பு. அவன் என்கிட்ட சொல்லுதா பைபிள் இல்லைன்னு. உங்களை 2 ராஜாக்களின் புஸ்தகம் எல்லாரும் எடுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் எத்தனாம் அதிகாரம்? 22ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் எடுங்க. எல்லாரும் எடுக்கணும். முதல்ல பைபிள் எடுக்கணும். 22ஆம் அதிகாரம். இயேசுவின் ரத்தம். 20ஆம் வசனத்தை தங்கச்சி படி. 20ஆம் வசனத்தை படி. இதோ அப்படின்னு சொன்ன நீ சாவ போறேன்னு அர்த்தம். அப்படின்னா உன்னை பிதாக்கள் போன இடத்துல உங்களே இல்லை, இது வேற. நீங்க நல்ல தைரியமா இருக்கணும். என்ன டார்ச் லைட் எல்லாம் கொண்டு வந்தியலா? என்ன மரணத்தை பத்தி யாக்கும் பேச போறேன். போற வழியில கல்லறை குழியெல்லாம் கிடக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன இறந்து போன தாத்தா பிள்ளை தீப்பெட்டி இருக்கான்னு கேட்டப்படாது. இந்த மனுஷன் ராத்திரி நம்மளை வழி நடக்க விட மாட்டார்னு. நம்மளா இருந்தா ஒருத்தனும் தீப்பெட்டி கேட்க மாட்டான். நல்லா இருக்கீங்களா? வாவா கடை கேட்பான். நீ பிதாக்கள் ஒன்றை சேர்வாய். நீங்க இல்ல அவங்க. சாவது வரைக்கும் சமாதானமா சாவணுமா? மரிக்கிற நேரம் சமாதானம் உண்டாகணும். எப்படி எப்படி? அந்த வசனத்தை ஒன்று ஃபுல்லாக படிப்போம். நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் சேர்வாய். இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பது இல்லை என்று கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த மறு உத்தரவத்தை அவர்கள் போய் ராஜாவுக்கு ராமே. ஒரு மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வார்த்தை வருது. எப்பா நீ பயப்படாத, நீ சமாதானமா ஜாவேன். இது லிட்டரேச்சர் வேர்டு இல்லை, நம்ம புரியுற மாதிரி பேசுவோம். உன் மரணம் சமாதானமாயிருக்கும். நம்ம இந்த பூமியில எவ்வளவுதான் அப்பியாசங்கள் காட்டி கூட்டினாலும் நம்முடைய ஜீவிதத்தின் முடிவு எப்படி இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். நானும் மரிச்சு பழக்கம் இல்லை, எனக்கு மரிச்சு பழக்கம் இல்லை. நல்ல மரணத்துக்கு வேண்டி இப்ப ஜெபிச்சாக்கம் தொடங்கி இருக்கு. ஏன்னா பரிசுத்த வேதத்தை படிக்கும்போ வாழ்ந்து நல்லா வாழ்கிறவர்களை விட வாழ்ந்தவர்கள் பலரும், ஆனா நல்லா மரித்தவர்கள் சிலர். மகிழ்ச்சியின் வீட்டுக்கு சந்தோஷத்தின் வீட்டுக்கு செல்வதை விட துக்க வீட்டுக்கு செல்வது நல்லது. அங்கே மனுஷனுடைய முடிவு உனக்கு தெரியும்னு சொன்ன. நம்ம படிக்கணும். மரண வீடுகளுக்கு போகும்போ நம்ம படிக்கணும். கல்யாண வீட்டுக்கு போறது மகிழ்ச்சி, ஆனா மரண வீட்டுக்கு போகும்போ நமக்கு நிறைய காரியங்கள் படிக்கணும். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மக்களே சமாதானம் பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், பஸ்ஸில், காரில், வீட்டில் இது மட்டும் இருந்தால் போராது. என்னுடைய ஜீவிதத்தில் நான் மரிக்கிற நிமிஷம் வரைக்கும் என் மரணம் சமாதானமாக இருக்க. அல்லேலூயா. நான் என்னைக்கு இந்த வசனத்தை சரியாக கற்றுக்கொண்டேன். நான் இந்த ஜெபம் ஆரம்பித்து ரொம்ப வருஷங்களாச்சு. ஆண்டவரே எனக்கு நல்ல மரணத்தை தரணும். ஆமாம், நல்ல மரணத்தை தரணும், சமாதானமான மரணத்தை தரணும். உலகமெங்கிலும் பிரசங்கம் பண்ணினார், அநேக சபைகளை பலப்படுத்தினார், அநேக சபைகளுக்கு தலைவராக இருந்தார், அநேக ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தினார். ஆனால் மரிக்கும் காலத்தில் படாத பாடுபட்டார். அப்படிங்கிற ஒரு கெதி வரப்படாது. எனக்கு நல்ல மரணம் தரணும். அல்லேலூயா. கத்தம் சத்தம் அல்லேலூயா. அதுக்குன்னு சொல்லி இன்னும் ராத்திரி அல்ல உங்கள்கிட்ட சாவ சொன்னதுன்னா நீங்க ஏன் ஒரு மாதிரி முறுக்கி வச்சுட்டு பார்க்குதியா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு மரணம் என்பது மகிழ்ச்சிகரமான ஒன்று. ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைக்கு மரணம் என்பது கல்யாண வீட்டுக்கு போறது போல, அப்பனை பார்க்க போறது போலேயாக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து உம்மோடு குடியிருக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி நான் சொல்லுவேன், அப்பா இன்னைக்கு வருவியன்னு சொன்னால் என்ன நீங்கள் மறந்துடப்படாதுன்னு சொல்லுவேன். ஒருவேளை இன்னைக்கு என் ஜீவனை நீங்கள் எடுப்பீன்னு சொன்னால் பிள்ளைய கூட்டிகிட்டு போக மறக்கப்படாதுன்னு சொல்லுவேன். டெய்லி நான் இந்தியா முழுவதும் கார் ஓட்டுறவேன். நான் தனியாகவே யாத்திரை செய்வேன். என்னுடைய யாத்திரை நேரங்களில் எல்லாம் என்னுடைய வாகனத்தை நான் எடுக்கும் பொழுது எனக்கு ஏதேனும் தீங்கு இருக்குமானால் என்னை நீர் நினைத்து கொண்டு, ஆண்டவரே நீர் என்னை உம் பக்கமாய் சேர்த்து கொள்ளணும். மரணம் என்பது பயப்படத்தக்க ஒரு விஷயம் இல்லைனே. ரொம்ப வருஷமா இயேசு இருக்கார் 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 நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் இயேசுவை பார்த்துருக்கேன், பார்த்தது நானும் கண்ண முடிதானே பார்க்கேன், ஒன்றும் தெரிய மாட்டேங்க. சில ஆட்கள் இயேசுவை பார்த்தேன் மரியாதை பார்த்தேன்னெல்லாம் சொல்லுதாங்க. எனக்கு பக்கத்து வீட்டு டைசியை வேற தெரிய மாட்டேங்க. ஆனால் எனக்கு இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்க்கணும்னா இந்த தேகத்தை விட்டு நான் என்ன செய்யணும்? அந்த மகிமையை பார்க்கணும்னா. அதனால நான் ரொம்ப வருஷமா பிரசங்கம் பண்ணுகிறேன், ரொம்ப வருஷமா ஆசைப்படுகிறேன், ரொம்ப வருஷமா பாடுகிறேன். அந்த மகிமையான ஒன்றுக்கு இந்த மரணம் நான் போவதற்கு ஒரு காரணமாய் இருக்குமானால் அந்த மரணம் எனக்கு வரட்டுமே. ஆனா வரும் பொழுது வரட்டும், நீயாக போய்விடாதே. கைகளை உயர்த்தி வரலையா? காலத்திற்கு முந்தி அது வர வேண்டாம். நான் உங்களை வாழ்த்தட்டுமா? நீங்க ஆமேன்னு சொல்லுவீங்களா? தீர்க்க ஆயுசை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? ஆண்டவரே ஆமேன்னு சொல்றவங்களுக்கு மட்டும் கொடுங்க ஆண்டவர். இனி நீங்க அங்க பார்த்துக்கிடுங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவா. அப்ப ஜீவிதத்தில் என்ன வேணும்? மரணம் சமாதானமா இருக்கணும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னே தோத்துறேன், நான் பக்கத்தில் ஊரில் இருக்கிறதுனால இடம் வேண்டாம் உங்களுக்கு. நான் தங்கி இருந்த ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடு இருந்துச்சு. அந்த ரூமில் நான் ராத்திரி மட்டும்தான் தங்கி இருந்தேன். அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு நாள் ராத்திரி, அதோ ஒரு பெரிய வீடு, தோத்திரம் பெரிய வீடு, பின்னாலேயாக்கு எனக்கு ரூமு தந்திருந்தாங்க. அது ஒரு பாலடைஞ்ச ஏரியா, மேலே ஆளே இல்லை, நான் மட்டும்தாங்க. நடு ராத்திரி ஒரு மணி இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ராத்திரி ஒரு சத்தம், பாஸ்டர், நம்மளே அரை உறக்கத்தில் கிடக்க ஒரு சத்தம், வெட்டாத்தி எடு வெட்டாத்தி எடு 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 வெட்டு 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 விடாத வெட்டுன்னு. நம்ம இங்க ஒத்தையில ஒரு பக்கத்து வீட்டில் கிடப்பாக்கும். எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. என்ன விடு என்ன விடு, நீங்க இருந்தா ஐயோ ஏரியா நாரி இருக்கு. அன்னைக்கு காரியம்படி கிடைச்சிருக்கும் எனக்கு. ராத்திரி எழும்பி பயந்து உடனே பைபிளை எடுத்து கையில் வச்சுட்டு, அப்பா நம்ம நிறைய பேர் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ராத்திரி ஜெபம் முடிஞ்சு காலையில் என்னன்னு கேட்டா பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி மரிக்கும் தருவாயில் ஊசல் ஆடுது. அந்த பாட்டிக்கு ராத்திரி தனக்கு ரூமில் ஆரோ ஒரு ஆள் வந்து நின்னது போல ஒரு பார்வை. அதை கண்ட உடனே பாட்டிக்கு தோணிச்சு, வந்தது காலனாக்கும், என்னை கொண்டு போவுக்கு வேண்டி வந்தான். இது பயந்தாக்கும், அவனை கொல்லதுக்கு வேண்டி வெட்டுவத்தி மருமோளுகிட்ட வெட்டுவத்தி கேட்டாது. கையங்காலும் விளங்காமையாக்கும் காரியம் கிடப்பு. ஆனா பாட்டிக்கு இப்பவும் கட்டுல விடுறதுக்கு மனசு இல்லை. ஆனா எங்கேயாவது ஒரு பரிசுத்தமா வெட்டுவத்தி கேட்டதை நீ பார்த்திருக்க? எங்கேயாவது ஒரு அபிஷேகம் பெற்றவன் கோடாலி கேட்டதை நீ பார்த்திருக்க? அதுதான் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கேயாவது ஒரு தேவனுடைய பிள்ளை தோத்திர, எனக்கு அறிவுக்கு நல்ல விவரமுள்ள ஆவிக்குரியவன், நல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளை மரணத்தை முத்தமிட்டு நான் ஆண்டவரை பார்க்கலாம் போறேன், இத்தனை வருஷம் பார்க்காம ஆராதிச்சேன், பார்க்காம துதிச்சேன், பார்க்காம மகிமைப்படுத்தினேன், பார்க்காம அவரை புகழ்ந்தேன், நீ அவரிடத்தில் போறேன், எனக்கு பாடுகள் இல்லை, இனி கஷ்டம் இல்லை, இனி கண்ணீர் இல்லை, இனி வேதனை இல்லை, இனி கரண்டு வேணும் கட்ட வேண்டாம்.
சிலிண்டர் இப்போ வேற ஆறுதல்லான்னு சொல்லியாச்சு. அப்போ அதனால இனி ஏற்கனவே பிரச்சனை இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், பிள்ளைகளே, ஜீவிதத்தில் சமாதானம் வெளிப்பட வேண்டிய பிரதானமான ஒன்று, நம்முடைய மரண நேரத்தில் நமக்கு சமாதானம் உண்டா. அல்லேலூயா. உங்களை நான் சொன்ன பயம் வராதுன்னா பரவாயில்ல. நான் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ராத்திரி சொல்லேன், அப்பா சமாதானமான ஒரு மரணத்தை தெய்வம் எனக்கு தரணும். அல்லேலூயா. என்னுடைய முதுமையின் நாட்களிலேயோ அல்லது இடையிலையோ எப்போ நீங்கள் கூப்பிட்டாலும் சரி, ஆனால் நான் யாரையும் பாரப்படுத்தக்கூடாது. ஆமாம், நான் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், இது வரைக்கும் நல்லா ஓடிட்டேன், சந்தோஷமாக ஓடினேன். எனக்கு ஆண்டவர் என்னை அழைத்த இந்த 31 ஆண்டுகள் ஒரு கணம் கூட என் சுயத்திற்காக நான் ஓடவில்லை. என் அப்பனுக்காக சந்தோஷமாக ஓடினேன். ஆனால் ஒரு நாளும் இவன் ஒருவனைனால் நான் வருத்தப்பட்டேன் என்று எவனுக்கு சுமையாக இந்த பூமியில் இருக்கக்கூடாது. என் ஆண்டவர் எப்பொழுது எனக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறீரோ என்னை இன்முகத்தோடு அழைக்கணும். காரணம், என் பிரசங்கத்தில் சமாதானம் இருந்தது, என் பயணத்தில் சமாதானம் இருந்தது, என் வீட்டில் சமாதானம் இருந்தது, என் சிநேகிதர்களிடத்திலும் சமாதானம் இருந்தது. என் மரணமும் சமாதானமாய் இருக்கணும். இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிற அந்த நிமிடம் வரைக்கும் இந்த பூமியில் எனக்கு சமாதானத்தை என் அப்பன் தருவாராக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆத்மீக ஜீவிதம்னா பிள்ளைய பார்னுக்கு அனுப்பியதோ 3 மாடி வீடு வைக்கதோ பக்கத்து கண்டக்காரனுக்கு ரப்பரையும் கூட வாங்குறது அல்ல. ஜீவிதத்தில் சமாதானமான ஒரு முடிவுக்கு காத்திருக்கிறது. அதுதான் தெய்வீகம், ஆத்மீகம். அல்லேலூயா.